திருப்புளியங்குடி பூமி பாலகர் திருக்கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருக்கோயில். பொதுவாக பெருமாளினுடைய நாபியிலிருந்து தான் பிரம்மர் தோன்றுவார். ஆனால் இந்த திருக்கோயிலில் தொப்புள் கொடியிலிருந்து வந்த தாமரை மலரில் பிரம்மா வீற்றிருப்பார். இந்த காட்சி உலக படைப்பின் மூலத்தை நாம நேரில் காண்பதை போல அமைந்திருக்கு. இந்த திருக்கோயில்ல பெருமாளை நாம் முழுவதுமாக ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய இயலாது. கருவறை வாயிலிருந்து நாம பார்த்தோம்னா பெருமாளினுடைய திருமுகத்தை மட்டும்தான் தரிசனம் செய்ய இயலும். வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கின்ற ஜன்னல் வழியாக அவருடைய திருவடியை தரிசனம் செய்ய இயலும். இந்த திருவடி தரிசனம் பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தரிசனமாக கருதப்படுது. புதன் ஸ்தலமாக இந்த திருக்கோயில் விளங்குவதால ஞானத்தை வழங்கக்கூடிய அற்புத திருத்தலமாகவும் இருக்கு. ஒரு சமயம் ராமானுஜர் பல திருக்கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டார். பிறகு இங்கிருந்து ஆழ்வார் திருநகிரி செல்ல அவருக்கு விருப்பம் இருந்தது. வழி தெரியல. அங்கு நெல் காய வைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சென்று வழியை கேட்கிறார். அந்த பெண்ணோ கூப்பிடும் தூரத்தில் தான் ஆழ்வார் திருநகரி இருக்கிறதுன்னு சொல்ல ராமானுஜர் கண்களில் அன்பினால் நீர் பெருகுகிறது. யானும் கூப்பிடும் தொலைவில் தான் இருக்கிறேன் என்று அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த திருத்தலத்தில் வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் தரிசனம் செய்தாலும் அவர்களுக்கு ஞானம் என்பது நிச்சயம் வாய்க்கப் பெறும்.